ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் இல்லையா. இந்த ரிசல்ட் இது வரைக்குமே ஒரு 8 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் அப்டேட் வந்து வெளியாயிருந்துச்சு. லாஸ்ட்டாக செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதைத் தொடர்ந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி இப்போ அஃபீஸியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இன்று இரவுக்குள்ளே ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்று 2 மாவட்டங்களுக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சேலம், கரூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்படி இன்று வெளியாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டாயம் இன்று மதியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் ஒரே ஒரு மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு 2 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவல் வெளியாக இருக்குது. கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாக போகுது. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களாகவே வெயிட் பண்ணி இப்போ வந்து ஒரு வழியாக ரிசல்ட்டை கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. இருந்தாலுமே இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணி ஒரு மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாட்கள் ஆகுது. அதேமாதிரி 1 வீக் ஆகி தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் அவங்க வந்து என்ன ப்ராசஸிங் வந்து பண்ணுறாங்க, எதனால் கொஞ்சம் டிலே பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமலே ஒரு 8 மாத காலங்களாகவே இழுக்கடிச்சிருந்தாங்க. இருந்தாலுமே இனிமே டிலே பண்ணி தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செலக்ஷன் வந்து பண்ணலையா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வேலையில் நிறைய பேருக்கு சந்தேகங்களும் வந்து இருக்குது. இது வந்து நிரந்தரமான ஒரு அரசு வேலையா, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு கட்டாயம் இந்த மந்த்து எண்டுக்குள்ள வந்து இந்த ரிசல்ட் அப்டேட் வந்து கொடுப்பாங்களா? இதில் வந்து இந்த ப்ரொஃபஷ்னலி செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. இது வந்து இன்னொரு லிஸ்ட் வந்து வருமா? எப்படி வந்து ரிசல்ட் அப்டேட் வந்து கொடுப்பாங்க? அதே மாதிரி எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? இதில் வந்து செலக்ட் ஆகிட்டிங்க, அடுத்த ப்ராசஸிங் வந்து என்னென்ன ப்ராசஸிங்லாம் வந்து இருக்கும்? இதில் வந்து எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க? இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் வந்து இதில் வந்து கேட்குறாங்க. இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் இருக்குது. அதே மாதிரி இந்த வேலையில் செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வந்து அவங்க வந்து முடித்துட்டாங்களா இல்லையா, என்ன ப்ராசஸிங்கில் தான் வந்து அவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணி ரிசல்ட்டை வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சென்னை மாவட்டத்துக்கெல்லாம் நேர்காணல் நடக்காமல் இருந்துச்சு. அவங்களுக்கும் ஆல் டிக்கெட் விட்டு நேர்காணல் நடந்து முடிந்திருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கும் அது பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கட்டாயம் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டும் அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி கரூர், சேலம், கோவை இந்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சில ரிசல்ட்டு இன்றைக்கி வெளியாகுதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி வந்து அப்டேட் வந்து வெளியாக போகுது. அதே மாதிரி இதில் வந்து ஒரு சில டவுட்டுகள்லாம் இருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷனோட வேலைக்காக அனைவருமே ஆளுடன் அப்ளை பண்ணி நேர்காணல் வந்து முடித்து விட்டு அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்து ஒரு 6-7 மாத காலங்களாகவே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே ஒரு 8 மாதங்களில் கொடுக்காம இப்போ அப்டேட்டாக வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா. ஏற்கனவே டிசம்பர் 2024 அப்டேட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்த ரிசல்ட்டு இப்போ 2025 6ஆம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜூன்லேருந்து அப்டேட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் இது வரைக்குமே ஒரு 8 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இன்றைக்கி இந்த சேலம், கரூர் மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் வந்து வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வெளியாகி வருது. இந்த நிலையில் தான் ரேஷன் கடை தேர்வாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவளோட வந்து எதிர்பார்த்துட்டு வந்து எதிர்பார்த்துட்டு வந்து இருந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஷனோட வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா. அதுக்காக இதுக்கு மேலே இந்த மாவட்டம் அந்த மாவட்டத்துக்கு 38 மாவட்டத்துமே பார்த்தீங்கன்னா இந்த மந்த் இறுதிக்குள்ளே அனைவருக்குமே அப்டேட் கொடுப்போம். 20 மாவட்டங்களுக்கு மேலே அப்டேட் கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி அப்டேட் ஆகிடும். இருந்தாலுமே இந்த ரேஷனோட வேலையில்
நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் ரிசல்ட்டில். ஸோ ஒரு சில பேர்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ரொஃபஷ்னலி செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இது வந்து உண்மையா அப்படின்னா, இது வந்து ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. அடுத்த உங்களுக்கு வந்து ஒரு சில வாரங்களே வந்து ஒரு சில லெட்டர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் வந்து வரும். ஸோ அந்த லெட்டரின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்னைக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நேர்ல போயிருப்பீங்க இல்லையா? ஸோ நேர்முக தேர்வு வந்து போயிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மீண்டும் போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து முடித்துட்டு, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ப்ராசஸிங்கில் தான் வந்து இருக்கிற மாரி வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு முக்கியம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதில தான் அனைத்துமே இருக்குது. ஸோ செகண்ட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதில தான் உங்கள வந்து செலக்ட் ஆயிருக்கா, செலக்ட் ஆகலையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் எஸ்எம்எஸ், மெயில் மூலமாகவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனும் வரும். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து டிஆர் ஆப்ஸ் மூலமாகவே சென்று, நீங்கள் வந்து டைரெக்டாகவே நீங்கள் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். சில பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தான் வந்து இது வந்து குடுத்துருக்காங்க. அதனால பர்சனலி செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரவரியான செலக்ஷன் லிஸ்ட்டு தான். அடுத்தது நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதே மாரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதில எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலம் வந்து நீங்க வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதே மாரி எவ்வளோ கட் ஆஃப் வந்து இருக்கு? ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட்டெல்லாம் அனைத்துமே இருக்கா? ஒரிஜினல் தானா? டூப்ளிகேட் இது மாரிலாம் வந்து செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குது, இதில வந்து முன்னுரிமை கொடுத்துறவங்களுக்குலாம் வந்து ஸோ டாக்குமெண்ட்டெல்லாம் வைத்திருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி அனைத்துமே ப்ராப்பரா நீங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து செலக்ட் வந்து ஸோ ஆயிடுவீங்க. ஸோ இந்த நிலையில தான் இது மாரி தான் செக்கிங் வந்து ஸோ நடக்கும். ஸோ இருந்தாலுமே ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஒரு சில டவுட்களும் வந்து இருக்கு. ஸோ இதில வந்து நெறைய பேரு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஸோ இது ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலையா? அப்படின்ற மாரியும் நெறைய கேள்விகள் வந்து எழுந்திருக்கு இல்லையா? ஸோ இது நிரந்தரமான அரசு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான அரசு வேலை தான். இருந்தாலுமே நீங்க டெம்பரவரியாக 1 வருடம், 2 வருடம் கூட நீங்க வந்து ஸோ ஒர்க் பண்ற மாரி தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி தான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, வருடம் இது மாரி தான் நடக்கிறது. இருந்தாலுமே இப்ப வந்திருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் மூலமா நியூஸின் மூலமாக வந்திருக்கக்கூடிய பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, இடையாளர்களை வந்து பணி நியமனம் வந்து பண்ணணும் அப்படின்ற மாரி இப்ப போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் கட்டாயம் எதிர்பார்த்த மாரி இதுவும் ஸோ நடக்கலாம் அப்படின்ற மாரி தான் வந்து இப்ப சொல்லிட்டு வந்து ஸோ இருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாரி இந்த பர்சனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து ஒரு டெம்பரவரியான செலக்ஷன் லிஸ்ட்டு. இருந்தாலும் இந்த வேலைய பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே ஆவலுடன் அப்ளை பண்ணி அனைவருமே இந்த வேலைக்காக ஸோ எதிர்பார்த்துட்டு வந்து இருக்காங்க. ஸோ இருந்தாலும் அனைவருமே எதிர்பார்த்த இன்னைக்கு ரிசல்ட்டு இந்த கரூர், சேலம், கோவை இந்த மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் குடுக்கலாம் அப்படின்ற மாரி இப்ப பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செலக்ஷன் லிஸ்ட்டும் வந்து ரெடியா இருக்கு. இப்ப ஜியோ உத்தரவு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் இன்னைக்கு அப்டேட் வந்து ஸோ குடுக்க போறாங்க. ஸோ அடுக்கடுக்காக இதுக்கு மேல இந்த மாவட்டம் இறுதிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த மாரி ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாக போகுது. இந்த ரேஷன் தேர்வாளர்களுக்கு ஸோ வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப வெளியாகிருக்கு. சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.